அரசியலை நாங்க தானே சொல்றவங்களுக்கு தெரியாம போச்சு. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா தானே தெரியும். டெல்டா வறட்சி அடைந்த மாவட்டங்களுக்கு நிவாரண தொகை கொடுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு அசம்பிளில காவிரி இஷ்யூவை பத்தி ஒரு டிஸ்கஷனும், அதுக்கப்புறம் இந்த வேளாண் பட்ஜெட் அண்ட் ஜெனரல் பட்ஜெட் இதை பத்தின ஒரு டிஸ்கஷனுமே நடந்துச்சு. இன்னைக்கு டிஎன் அசம்பிளில பல விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் அதை நீங்க மிஸ் பண்ணியிருந்தா ஷார்ட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஜெனரல் பட்ஜெட் அண்ட் வேளாண் பட்ஜெட்டை பத்தி நீங்க பார்க்கலன்னா ஷார்ட்டா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். 150 வருஷங்களாகவே இந்த காவிரி இஷ்யூன்றது தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்காக பல சொல்யூஷனை கொண்டு வராங்க. ஆனா எதுவுமே நடந்த பாடானது இல்ல. தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா இந்த ரெண்டு சைட்ல இருந்துமே மேகதாது அணைய கட்டணம் சொல்லிட்டு கர்நாடகா சொல்றாங்க, கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சைட்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இப்ப இருக்கிறவங்களுமே தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மேகதாது அணைன்றது கட்டக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கான அசம்பிளில முதல் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருந்தாரு, என்னென்ன கேள்விகள்லாம் அவர் கேட்டிருந்தாரு. முதல்ல இந்த மேகதாது அணைய தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன ஒரு ஆக்ஷன் ஆனது எடுத்திருக்கீங்கன்ற ஒரு கேள்வி அவர் கேட்டாரு. ரெண்டாவது, முழு பயிர் கடன் தள்ளுபடியானது கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தீங்க. ஆனா இப்போ அது முழுசா பண்ணல. அதுக்கப்புறம் தண்ணியே இல்லாம இந்த குறுவை சாகுபடி எல்லாமே பாதிச்சு இருந்துச்சு. அவங்களுக்கான ஒரு நிவாரணமானது கொடுக்கணும். அதை எப்ப கொடுக்க போறீங்கன்ற ஒரு கேள்வியை கேட்டாரு. அதுக்கப்புறம் இந்த டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்கள் சொல்லிட்டு அதுக்காகவும் நிவாரணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. கர்நாடகாவுடைய முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே மீட் பண்ணி இதை டிஸ்கஷன் பண்றாங்க. அனைத்து கட்சிகளுமே கூட்டம் கூட்டி இந்த ஒரு இஷ்யூக்காக பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமனை சந்திச்சு இந்த அணை கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு எல்லாமே அவங்க பேசியிருக்காங்க. சோ கர்நாடகா சைட்ல இருந்து அணை கட்டணும் சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலுமே எல்லா கட்சியில இருக்கிறவங்களுமே சேர்ந்து பிரதமரை மீட் பண்ணி நம்மளுடைய ஒற்றுமையை காட்டணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தாரு. அவர் மட்டும் இல்லாம பல பேர் இந்த அனைத்து கட்சிகள் கூட்டமானது கூட்ட வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சிஎம் விஜய் கர்நாடகா போயிட்டு பேச போறாருன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஆனது வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவரு அங்க போகல. கர்நாடகா சிஎம் டி கே சிவகுமார் இப்ப இங்க தண்ணியானது இல்ல, இப்போதைக்கு பேசக்கூடிய சூழ்நிலையானது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வர வேணாம்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஏன் போலன்ற ஒரு ரீசனையுமே சொல்லணும் சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தாரு. டிஎம்கே ஆட்சியில 6.5 ஹெக்டேர் அளவுல இந்த குறுவை சாகுபடி எல்லாமே நடந்திருந்துச்சு. ஆனா டிவிகே ஆட்சியில 1.5 லாக் ஹெக்டேர்ல தான் இந்த குறுவை சாகுபடியானது ஆகியிருக்கு. 134 கோடி ஸ்பெஷல் பேக்கேஜ் ஆனது விவசாயிகளுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதை எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்திருக்கீங்கன்ற ஒரு கேள்வி அவர் கேட்டாரு. இப்படி இந்த மேகதாது அணை பத்தியுமே இந்த விவசாய பட்ஜெட் பத்தியுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிஎம் பார்த்து கேட்டிருந்தாரு. அவர் கேட்ட கேள்விக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்காக சிஎம் விஜய் எழுந்து பதில் சொல்றதுக்கு வந்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் இபிஎஸ் எழுந்து அவரை பேச விடணும், அவருக்கு அனுமதி வேணும்னு சொல்லிட்டு ஒரு சத்தமும் போட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு சிஎம் விஜய் பாரம்பரியத்துல ஒரு வேஷ்டி சட்டையில தான் வந்திருந்தாரு. காவிரி நீர் உயிர் ஆதாரம், இந்த காவிரின்றது உணர்வு ரீதியான ஒன்றுதான், இதுக்காக எப்பவுமே போராடுவோம்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த காவிரின்றத வச்சு சீப் பாலிடிக்ஸ் ஆனது நாங்க பண்ண மாட்டோம்ன்றத அவர் சொல்லியிருந்தாரு. லெட்டர் எல்லாமே எழுதி பிஎம்க்குமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த அணையை கட்ட விட்டது யாரு? 1969ல நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் யாரு? பெங்களூருக்கு போகிறதுக்கான ரீசன் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரானது வரணும், ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் ஆனது இருக்கும்ன்றதுக்காக தான் அவரே பெங்களூருக்கு போலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்தாரு. பகை நாட்டுல இருக்கிறவங்களே பேசுறாங்க, பக்கத்து மாநிலத்துல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு பேசுறதுல என்ன ஒரு தப்பானது இருக்குன்றதுனால தான் நான் பெங்களூருக்கு போலாம்ன்ற ஒரு முடிவை எடுத்தேன்னு சொன்னாரு. பெங்களூருக்கு போயிட்டு அதனால அவமானம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையுமே நான் தாங்கிப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த குறுவை சாகுபடிக்கான நிவாரணமானது ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அரசியலை நாங்க தானே சொல்றவங்களுக்கு இது தெரியாம போயிடுச்சு. முன்னமே பேப்பர்லாம் படிச்சிருந்தா தானே அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி
சொல்லிட்டு அவர் ஒரு ரிப்ளையுமே கொடுத்திருந்தாரு. யாருமே இந்த ஒரு பதிலை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சிஎம் விஜய் அந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு பதில் எல்லாமே கொடுத்திருந்தாரு. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்பெஷல் பேக்கேஜான 134 கோடியை எல்லாருமே தான் தந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த வறட்சிக்கான நிவாரணமானது எப்ப தர போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் செப்டம்பர் வரைக்கும் பார்த்துட்டு தான் அதுக்கான நிவாரணமானது கொடுக்கிறது வழக்கம் சொல்லியிருந்தாங்க. இந்த குறுவைனா ஜூன்ல இருந்து செப்டம்பர் மாசம் வரைக்குமே பண்ணக்கூடிய அந்த ஒரு சாகுபடி தான், அதாவது முதல் நெல் சாகுபடின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பீரியட் வந்து ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் இருக்கும். அடுத்து ஏடிஎம்கே உடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் அவருமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த குறுவை சாகுபடிக்கான நிவாரணமானது தேவை. இந்த மேகதாடு அணைக்கு வந்து இந்த நடுவர் மன்றம்ன்றது எல்லாமே ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நடுவர் மன்றம் அமைக்க போறத முன்கூட்டி அவங்க தெரிவிக்கல. ஆனா இந்த நடுவர் மன்றம் வாக்கெடுப்பின் போது இபிஎஸ் அவர்கள் ஏன் இதை வந்து எதிர்க்கல? கர்நாடகா என்ன பண்றாங்கன்னா, போதுமான தண்ணி இருந்துமே திறக்கல. அவங்க அனுப்புனது வந்து இந்த உபரி நீர், அதாவது அதிகமான மழை பெஞ்சு வெள்ளம் வரும் அந்த நீர் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்றாரு. காவிரி டெல்டா விவசாயிகள் இந்த கிணற்று நீரை நம்பிதான் விவசாயம் பண்ணாங்க. இப்போ காவிரி டெல்டா விவசாயிகள் இந்த கிணற்று நீரை நம்பிதான் சாகுபடியா பண்ணாங்க. இதனால 1 லட்சம் ஏக்கர் வறண்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொன்னாரு. இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ செல்லசாமி, சிஎம் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போயிட்டு மண்டியிட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த காவிரின்றது வெறும் கர்நாடகாவுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் ஆனதுதான் இந்த காவிரி. சிஎம்க்கு இது ஒரு அவமானமா வந்துச்சுன்னா அது தமிழ்நாட்டுக்கே அவமானம் தான். தமிழ்நாடே வந்து இதுக்காக சப்போர்ட் பண்ணும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டங்கள்லாம் ஏன் கூட்ட மாட்டீங்க, இதுக்கு ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி டிஎம்கேல இருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு நிர்மல்குமார் 3 வருஷமாகவே எங்களுடைய தலைவர் எதுக்குமே பயப்படாம தான் இருக்காங்க. நாளைக்கு டீலிமினேஷன் ஆனது நடக்க போகுது, அதுல உங்களுடைய எம்பிக்கள் எல்லாமே கலந்துப்பாங்களான்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்வி ஒண்ணு, ஆனா கொடுக்கிற பதிலானது வேறையா இருக்கு, திசை திருப்புற மாதிரியான பதில தான் கொடுக்கறாங்கன்னு சொன்னாங்க. இந்த ஒரு மசோதாக்களை முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் முறையா வந்து இதை பத்தி எல்லாமே பேசி இருந்தாரு. சோ அதனால நாங்க இதுக்காக ஆல்ரெடி வந்து பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த மேகதாது அணை திட்ட அறிக்கைக்கு 3 முறை கிட்ட தள்ளுபடியே பண்ணிருக்காங்க டிஎம்கே ஆட்சியில தான். சோ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு 6 வருஷமா கேட்டாரு. இந்த மாதிரி மாறி மாறி டிஸ்கஷன் ஆனது போயிட்டு இருந்துச்சு. அடுத்து சௌமியா அன்புமணி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 750 டிஎம்சி நீரானது இருக்கு. அதுல 285 டிஎம்சி கர்நாடகாவுக்கும் 404 டிஎம்சி நீரானது தமிழ்நாட்டுக்குமே கொடுக்கணும். ஆனா இப்போ அது 177.27 டிஎம்சியாக மாறி இருக்கு. அதுலயுமே ஜூலை 1ஆம் தேதிலாம் 2 டிஎம்சி தான் கிடைச்சிருக்கு. கர்நாடகா உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையுமே மதிக்கல. கேரளா வயநாடு இந்த நிலச்சரிவுல மழை பொழிவானது அதிகமா இருந்துச்சு. அவங்க ஊர்ல வெள்ளமானது வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு நீரை வந்து திறந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சௌமியா அன்புமணி சொல்றாங்க. இந்த ஒரு அணை கட்டுறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயங்கள் அண்ட் என்விரான்மெண்டல் விலங்குகள் சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அந்த இடத்துல வந்து பாதிக்கும். இது ஒரு அணை கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. இதனால விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. சோ நம்ம சைடுல இருந்து இந்த அணையை கட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து இந்த நிதி பகிர்வு தீர்மானம், இதுல 1 ரூபாயில 29 பைசா மட்டும் தான் ஸ்டேட்டுக்கு வருது. அதுல 50% ஸ்டேட்க்கு வரணும்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. இந்த ஒரு தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றவும் பண்ணாங்க. அடுத்து ரகுபதி அவர்கள் பல கேள்விகளை கேட்டிருந்தாரு. டெண்டர்கள் ஆரோக்கியமான போட்டினா எப்படி வந்து செலவானது குறையும், இதுல பல கசிவுகள் எல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. பார்ட்டி ஃபண்ட் சொன்ன உடனே நீங்க போயிட்டீங்க. கசிவுனா முதல்ல என்ன, 3 துறையில ஆடிட்டிங் ஆனது முடிஞ்சிருக்கு, அது இப்ப சிஎம் டேபிள்ல இருக்கு. அவர் அதை பத்தி எப்ப பேசணும்னு சொல்றாரோ அப்ப அதை பேசுவோம்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நீர்வளத்துறையிலேயே 3% கமிஷன் கொடுத்தாதான் பில்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ரகுபதி அவர்கள் சொல்றாங்க. அதுக்கு ஆனந்த் அவர்கள் ஆதாரம் இருந்தா இதை பத்தி பேசணும். சிஎம் விஜய் அவர்கள் ஆல்ரெடி இந்த கரப்ஷனே இருக்காதுன்னு சொல்லியிருந்தாரு. அமைச்சர்களையுமே வந்து கரப்ஷன் ஆனது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ண அந்த சீட்லயே அவர் உட்கார விட மாட்டாருன்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு கமிஷன் எல்லாமே வந்து உங்க காலத்துல தான் இருந்திருக்கும், இதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனந்த் அவர்கள் சொல்றாரு. இதே மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அடுத்து தமிழ்நாட்டுல 1.28 லட்சம் வந்து ஒரு பேருக்கான கடனாக இப்ப இருக்குன்னு சொல்லிட்டு மரிய வில்சன் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நேரு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு கடனானது வாங்கணும், இது ரிசர்வ் பேங்கோட அடிப்படையில தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம், எத்தனை திட்டங்கள் வந்திருக்கு, அது எத்தனை பேருக்கு ரீச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இதை மட்டும் பாருங்க, நீங்க வந்து 60 நாட்கள்லயே 20,000 கோடியானது வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அடுத்து டிவிக்கு கொண்டு வந்த இந்த ஒரு திட்டங்கள் எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டின திட்டங்கள்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில இருக்கிறவங்க சொல்றாங்க. கலைஞர் அவர்கள் இருக்கும்போது
கலைஞர் டிவின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப சிஎம் விஜய் அவர்கள் பேர்லயோ இல்ல அவருடைய போட்டோ வச்சோ ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா உணவகமானது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்கீம். இப்ப அதை அகைன் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டிஎம்கேல இருந்து நேரவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அம்மா உணவகமானது அவங்களுடைய காலத்திலுமே வந்து செயல்பட்டுதான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆனந்த் அவர்கள் என்ன சொல்றாருன்னா செயல்பட்டுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வேலுமணி அவர்கள் சரியா செயல்படல அந்த டைம்லன்னு சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி அம்மா உணவகம்ன்றது எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வசந்தம் கார்த்திகேயன் இந்த 6 சிலிண்டர், அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை, பயிர்க்கடன் இதெல்லாமே வாக்குறுதியா சொன்னீங்க, இதெல்லாம் இப்போ எங்கன்ற ஒரு கேள்வி கேட்டாரு. டாஸ்மாக்ல 51 crore ஆனது போன ஆட்சியில இருந்துச்சு, இப்போ 56 crore ஆக மாறி இருக்கு. 717 மதுக்கடைகளை மூடி இருக்கீங்கன்னு சொல்றீங்க, ஆனா வருமானம் மட்டும் எப்படி இல்ல அதிகரிச்சிருக்கு. அடுத்து அவர் இந்த பட்ஜெட் பத்தி இல்லாம லவ் டுடே படத்தை பார்த்தேன், நானுமே விஜயோடைய ரசிகர் தான். எங்க வீட்டுல இருக்கக்கூடிய என்னோட பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்கள் பாவம், அவர் ரொம்ப கேள்விகள்லாம் கேட்காதீங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லி அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு அவரு இந்த பட்ஜெட்டை விட்டுட்டு வேற ஒரு கதைக்கே போயிட்டாரு. அதுக்கு ராஜ்மோகன் அவர்கள் எழுந்து ஆமா எங்க சிஎம்க்கு ஊழல் பண்ண தெரியாது, யாரையும் ஏமாற்ற தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பதிலடியை கொடுத்திருந்தாரு. அடுத்து பிரேமலதா அவர்கள் இவங்க வச்சு கிரிட்டிசைஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு, தேவையான ஒரு விஷயங்களாகவும் இருந்துச்சு. இந்த பெயரை மாற்றுவதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்ல ஒரு ஸ்கீம்ஸா இருந்தா அதை தொடர்ந்து வந்து கொண்டு வரதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து விவசாயிகள் வந்து இந்த மழை டைம்ல நெற்கதிர்கள் எல்லாமே நனைஞ்சு அது எல்லாமே வேஸ்டா போயிட்டு இருக்கு, அதை வந்து பாதுகாக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நெற்கதிர்கள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்து நெல் கொள்முதல சீக்கிரமா பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட அவங்க சொன்னாங்க. இந்த நெல்லாமே ரெயின் நல்லா பாதிக்குது, அதை மூடி வைக்கிறதுக்கு ஒரு சணல் கூட ஒரு சில இடங்கள்ல இல்ல, அது எல்லாமே வந்து அப்படியே வெளியே தான் இருக்கு, அதனால நிறையவே பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப வரக்கூடிய இந்த ஒரு ரெயின் டைம்ல நமக்கு வரக்கூடிய இந்த மழைகளை நம்ம வந்து சேமிச்சு வச்சுக்கணும், அதை கடல்ல வேஸ்டா போய் கலக்க விடாம இதை நம்ம சேமிச்சு வச்சாலே நம்ம யார்கிட்டயும் போயிட்டு தண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது. சோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்தி ரெயினை வந்து சேவ் பண்ணணும்னு கேக்குறாங்க. அவங்க ஷார்ட்டா ஒரு ஸ்டோரி மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸ் படி நமக்கு வந்து இந்த கடன் வாங்கி தான் வந்து சம்மே நம்ம போடுவோம், ஆனா ஜப்பான்ல அந்த மாதிரி ஒரு முறையே கிடையாது, அவங்க கடனே வாங்காம வந்து அந்த சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுவாங்க. இதை வந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிளா வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த கடனை வந்து அவங்க கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த காவிரி இஷ்யூக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் ஆனது எடுங்க, இந்த அணையானது கட்டக்கூடாது. சோ அங்க இருந்து வரக்கூடிய உபரி நீர் தான் நமக்கு வருது, நம்மளுடைய உரிமையான நீரானது இன்னும் வரல. சோ நம்மளுடைய நீரை நம்ம கேட்கறது நம்மளுடைய உரிமை, அந்த நீரை அவங்க கொடுக்கறது அவங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. சிஎம் அவர்கள் கர்நாடகாவுக்கு போயிட்டு ஏன் பேசாம இருக்கணும், அவங்க போயிட்டு மக்களுக்காக பேசுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, அப்படி அவங்க போய் பேசி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு தமிழ்நாடே வந்து அவங்க கூட சப்போர்ட்டாக தான் நிற்கும், எங்களுடைய சிஎம்காக சப்போர்ட்டாக நாங்க நிற்போம் சொல்லிட்டு அவங்க பேசியிருந்தாங்க. அண்ட் 717 டாஸ்மாக் எல்லாம் மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க, ஆனா இன்னும் ஒரு சில இடத்துல வந்து மூடாம தான் இருக்கு, அதையுமே வந்து மூட வேண்டும் சொல்லிட்டு அவங்க கோரிக்கையை கேட்டிருந்தாங்க. ஃபைனலா கேமராமேன்களுக்காகவும் அவங்க பேசியிருந்தாங்க. சோ அவங்களுக்குமே வந்து இந்த ரெஸ்ட் ஆனது வந்து தேவை, தொடர்ந்து அவங்க அங்கேயே இருக்காங்க, சோ அவங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட் எல்லாமே வந்து கொடுக்கணும், இதையுமே நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருந்தாங்க. இன்னைக்கான தமிழ்நாடு அசம்பிளில இது எல்லாம் தான் வந்து நடந்துச்சு. சோ முக்கியமா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ட் சிஎம் விஜய் அவர்கள் சொல்லிட்டு இவங்க 2 பேருடைய ஸ்பீச் ஆனது ரொம்பவே அதிரடியா போயிட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டுல தண்ணீர் பிரச்சனை, இந்த காவிரி பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா கர்நாடகாவுல கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கே தண்ணியானது இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா பெங்களூர்ல வந்து ரொம்ப அதிகமான பாப்புலேஷன் ஆனது வந்துருச்சு, டெக்னாலஜியுமே இப்போ அதிகமாயிருச்சு. இப்படி 2 ஸ்டேட்லயுமே வந்து தண்ணியானது பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைட்ல இருந்து சொல்றாங்க. இதனால இங்கேயுமே தண்ணியானது வரது கிடையாது, இதனால இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப அதிக அளவுல வந்து பாதிக்கிறாங்க. பட் இதுக்கான ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் ஆனது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அசம்பிளில என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.